இன்னைக்கு நம்ம சம் நம்பர் 27 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். X is a manufacturing refrigerators and the following details are furnished in respect of its factory operations for the year ended 31st December 2001. ஸோ X வந்துட்டு ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாரு. ஓகேவா? ஸோ அவருடைய டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட் தி பிகினிங். ஸோ அட் த பிகினிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா 66,000. அதில் வந்து அட் ப்ரைம் காஸ்ட் 51,000, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 15,000, ரெண்டுமே சேர்த்து 66,000. ஓகேவா? ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு பார்த்தோம்னா டோட்டலாக 66,000 நம்ம எடுக்கணும் அட் த ஓப்பனிங். அடுத்தது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இன் தி எண்டு பார்த்தீங்கன்னா 54,000 வருது. அதில் ப்ரைம் காஸ்ட்டுக்குன்னு பார்த்தா 45,000, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ்க்கு 9,000. நம்ம ரெண்டுமே சேர்த்து 54,000 தான் எடுக்கணும் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸாக. அடுத்தது ஸ்டாக் இன் பிகினிங் 2,25,000, பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 4,47,000, டைரக்ட் லேபர் 1,71,000, manufacturing expenses 84, and closing stock 204,000. On the basis of the above data, prepare a statement showing the cost of production. So cost of production வரைக்கும் நம்ம போட்டா போதும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு என்ட்ரியா போட்டலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட் தி ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்க 66,000. ஸோ ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எங்கே போகும்? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ ஓப்பனிங்ன்றனால நான் 66,000 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 54,000. ஸோ அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும் 54,000. அடுத்தது பாருங்க, ஸ்டாக் இன் பிகினிங்னா வந்துட்டு அது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ? 2,25,000. அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 4,47,000. அதுவும் நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ல தான் போகும். 4,77,000. ஸோ இதையும் நம்ம பர்ச்சேஸையும் ஆட் பண்ணுவோம். அடுத்தது வந்து டைரக்ட் லேபர் வந்து நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பிரைம் காஸ்ட்ல போயிடும். எவ்வளோ? 1,71,000. அடுத்தது மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் நமக்கு ஃபேக்டரி ஓவர் ஹெட். ஸோ ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் 84,000 நமக்கு. ஸோ ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்ல 84,000 நம்ம போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, க்ளோசிங் ஸ்டாக். வெறும் காமனா க்ளோசிங் ஸ்டாக்னு கொடுத்துருக்காங்க. அது ரா மெட்டீரியல்ஸா இல்லை ஃபினிஷ்டு குட்ஸா இல்லை ஒர்க் இன் ப்ராக்ரஸா எதுவுமே மென்ஷன் பண்ணல. அவங்க வெறும் க்ளோசிங் ஸ்டாக்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ்க்கு தான். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இன் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கும் வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ்க்கானதான்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு க்ளோசிங் வந்து 2,04,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. ஜஸ்ட் டோட்டல் தான் பண்ணணும். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங். ஸோ 4,98,000. ஸோ 4,98,000 தான் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. அடுத்தது டைரக்ட் லேபர் நமக்கு ஒன்று தான் இருக்குது. டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 1,71,000. ஸோ அதை நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ரைம் காஸ்ட் வந்துடும். 4,98,000 ப்ளஸ் 1,71,000 669,000. அடுத்தது ப்ரைம் காஸ்ட் கூட நம்ம ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். ஸோ ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 96,000 வருது. அப்போ இந்த 6,69,000 ப்ளஸ் இந்த 96,000 தான் நம்மளோட ஒர்க் காஸ்ட். ஃபேக்டரி காஸ்ட் ஆர் ஒர்க் காஸ்ட் வந்து 7,65,000. அடுத்தது இது கூட நம்ம ஆஃபீஸ் ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம். ஆஃபீஸ் ஓவர்ஹெட் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால இந்த 7,65,000 ஃபேக்டரி காஸ்டே நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் equals to rupees 7,65,000. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.